எதுக்கு நீங்க தலைவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். தீய சக்தி திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியில சமூக நீதி கிடையாது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதுக்குள்ள நான் பேசி ஆகணும். மேடையில் இருக்கிற மேடையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களை பலரையும் நான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே தெரியும், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. தாவேகா கட்சியை பத்தி பேசணும் சார். நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். கட்சியில சேர்ந்த 10வது நாள் பொறுப்பு கொடுத்தாங்க, அடுத்த 10வது நாள் மேடை ஏற்றிட்டாங்க. இது இந்த கட்சியிலையும் இப்படி கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறோம். நம்ம எல்லாம் மிக மிக சாதாரண எளிய மக்கள். நம்ம கிட்ட பங்களா இல்ல, பெரிய பெரிய கார் இல்ல, ஆனா தளபதி மேல உண்மையான பாசம் இருக்குது. தளபதிக்கும் நம்ம மேல, நம்ம மக்கள் மேல உண்மையான ஒரு நேசமும் பாசமும் இருக்கு. இந்த அன்பு உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய மாற்றத்தை, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 10,000 பேர் பாக்குறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சிய 85 பேர் தான் பாக்குறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. சோ இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே. விசில் என்பது எந்த ஒரு தவறையும் நிறுத்தும். நீங்க கிராமத்துல கூட போங்க, நைட்டு 12 மணிக்கு போங்க, எவனாவது ஆத்து மணல் திருடினா ஒரு விசில் அடிங்க, விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். ஓகே. எங்கேயாவது ஒரு திருடன் ஏதாவது ஒரு திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருடன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வெற்றி வணக்கங்கள். 2026 சிஎம் அரையணைய சிஎம் சேர்ல உட்கார போறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். முதல்ல தாவேகாவுடைய கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், ஆனந்த் அவர்கள், பல யங்ஸ்டர்ஸ் கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க, பதவிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச சாதனை, அதே மாதிரி ஒரு புரட்சி, அதே மாதிரி ஒரு சாதனையை நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. தீய சக்தி திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியிலேயே சமூக நீதி கிடையாது. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சியில சமூக நீதியை கொண்டு வந்திருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா தலைவர்களும் ஒரு சாதாரண பின்புறத்திலிருந்து வந்திருக்காங்க. சாதாரண பின்புறத்துல தாவேக என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் இயக்கம். உலகத்திலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அன்னைக்கு ஆனந்தவர்கள் அவ்வளவு பேர் அன்பா சேர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் 3 லட்சம் பதவிகள் இருக்கு. உலகத்திலேயே ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே தான். நம்மளுடைய சின்னம் விசில், நம்மளுடைய சின்னம் சாமானிய மனிதனுடைய சின்னம், தளபதி அவர்களுடைய சின்னம், தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புற சின்னம், சம உரிமை கொடுக்கக்கூடிய சின்னம், சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சின்னம், சமத்துவத்தை பேணக்கூடிய சின்னம், பெண்கள் மேம்பாடுக்கான சின்னம், குழந்தைகளுடைய படிப்புக்கான சின்னம், ஆட்டோ ஓட்டுடைய சின்னம், பெண்களுடைய சின்னம், குழந்தைகளுடைய சின்னம். குழந்தைகிட்ட போய் கேளுங்க, எல்லா சிம்பலையும் காட்டி கேளுங்க. குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, விசிலுக்கு தான் ஓட்டுன்னு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சென்னையில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் போட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 26ஆம் தேதியிலிருந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் சில பேர் இவங்களால முடியல அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டரில் போட்டாங்க. நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 இடத்துல கூட கூட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுல மட்டும்தாங்க பிரச்சனை. எங்கே போனால் காலையில் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதது இல்லைங்க, கண்டிப்பாக நான் கல்யாண மண்டபத்தை கொடுத்துட்றோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு போனால் அந்த கல்யாண மண்டப மேனேஜர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பார். மன்னிச்சிக்கங்க, கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கங்க, கோச்சிக்காதீங்க தயவு செய்துன்னு சொல்லுவார். ஏன், எப்படி, எதுக்கு நீங்கள் தலைவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஜனநாயக நாடு. யார் ஒன்னாலும் தேர்தலில் நிற்கலாம். அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இவங்க ஓணும் அவங்க ஓணுன்றது எல்லாம் மக்கள் முடிவு பண்றாங்க. இந்த தடவை இந்த வருடம் தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தொகுதியில் 70,000 வீடு இருக்குதுன்னா ஒவ்வொரு தொகுதியில் கண்டிப்பா 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மேலும் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது எல்லாம் நம்ம வந்தோம் பேசணும்னு போகணும்னு இருக்கக்கூடாது. இன்னும் இருக்கிறது 2 மாசமோ. அது தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக அடுத்த மாதம் அறிவிக்கலாம், இல்லை மார்ச் மாதம் முதல்ல கூட அறிவிக்கலாம். நீங்கள் செய்வது கடந்த 28-30 வருடமாக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உழைப்பாகப்பட்டது இன்னும் 2 மாதம் உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். வீடு வீடாக சென்று நீங்கள் நம்மளுடைய தலைவருடைய சின்னமான விசில் சின்னத்தை எல்லோரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். தலைவருடைய சின்னம் விசில்னு சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்மளுடைய வேலை
ஓட்டு போட அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் நாம் சென்று ஓட்டு சேகரிக்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் தாய்மாரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நீங்கள் இந்த பணிகளை நீங்கள் வீடு வீடாக இன்னும் 60 நாளுக்கு சென்று தளபதியுடைய நம்மளுடைய கட்சியுடைய கொள்கைகள் மற்றும் நம்மளுடைய சின்னம், நாங்கள் எதையெல்லாம் செய்வோம் என்பது தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் என்னெல்லாம் செய்வார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை நீங்கள் வீட்டு வீடாக சென்று எல்லோரும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களை நம்பியும் மக்களையும் நம்பியும் தான் தலைவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான். தலைவர் ஜாதி பார்க்கல, பணம் பார்க்கல. யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே நீங்கள் அண்ணன் சொன்னது போல மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஒத்த ரூபாய் எங்களுக்கு செலவில்லை. இந்த கூட்டத்தை கூட்டணும்னு 2 நாளைக்கு முன்னாடி தலைவருடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டது. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இந்த கூட்டம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே உங்களை பார்க்கும் போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. 28 வருஷத்துக்கு முன்னாடி அப்புன்னு வந்து சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி வந்தவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக மரியாதையாக வச்ச ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம். மத்திய சென்னையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குமார், பூக்கடை குமார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சாதாரண டெக்கரேஷன் பண்றவர். இன்னைக்கு காலையில் கூட வந்து அண்ணன் தலைவர் யாரை வேட்பாளராக சொல்கிறார்களோ அவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் ஆக்கிவிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தான் பூக்கடை குமார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தாமு அவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர். உழைப்பால இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். சென்னை கிழக்கு மாவட்டம் சகோதரர் பாலா என்ற பாலமுருகன் கடினமையாக அவருடைய தொகுதியில் உழைத்து கொண்டிருக்கிறார். விலையில்லா விருந்தகம் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார். கட்பீஸ் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர். அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி துணி கடை வச்சிருந்தாரு. அப்பயே தளபதியோடைய போட்டோவை போட்டு தான், பிளாஸ்டிக் பையில போட்டோ போட்டு தான் அந்த துணியை விற்பாரு. அவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாவட்ட செயலாளர். கீழிருந்து கிளையிலிருந்து மேலே இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளரை வந்திருக்கிறார். சென்னை வடக்கு தளபதி சிவானி என்று சொல்வார்கள். அவர் ஆட்டோ மற்ற எல்லா உதவிகளையும் செய்து தளபதி கோசம் உழைத்த ஒரு நல்ல மனிதர். சுறாவேலு அவருக்கு எதுவுமே சூதுவாதே தெரியாது. முதல்ல தளபதி விலையில்லா விருந்தகம் முதல்ல ஆரம்பிச்ச சுறாவேலு தான். அதுக்கு அடுத்தபடியாக தான் அனைத்து மாவட்டங்களிலும் தளபதி விலையில்லா விருந்தகம்
செய்யப்பட்டது. சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தணிகா என்ற தணிகாச்சலம், அவர் ஒரு டிரைவர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். கையில் ஒரு குருமாத்து 4-5 மோதிரம் இதெல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு தான் இருப்பார். ஆனால் அவர் சொல்லிப்பார் நான் டிரைவர்னு. அவர் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பாளி. அவருக்கு ஒரு முக்கியமான தொகுதியில் மாவட்ட செயலாளராக கொடுத்துருக்குது. அதை கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனியப்பன், பழனி, அவர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையெல்லாம் இருந்தார். அவர் முதல்ல சஃபாரின்னு சொல்லுவாங்க, அந்த டீமில் இருந்தார். அவரோட உழைப்பால் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சகோதரர் திலீப் குமார், வழக்கறிஞர். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோ வந்துக்கினே இருக்கும். போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருப்பார், காவல்துறை கிட்ட. இன்னைக்கு காலையில் கூட ஒரே சண்டை. கேஎஸ் அண்ணனுடைய உதவியாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது தானே, ஏதோ பெர்மிஷன் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்களேன்னாரு. கண்டிப்பாக திலீப் அந்த பெர்மிஷனை வாங்கிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னேன். அதே போல் இன்னைக்கு இந்த விழா மிக கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை வடக்கு மாவட்டம் பல்லவி பயங்கரமா அவங்க பேசுவாங்களான்னு கொஞ்சம் கேளுன்னு சொன்னேன். பார்த்தா பயங்கரமா தைரியமா, அதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்ணாக மிக சிறப்பாக பேசினார்கள். சின்ன வயசு 50,000 சம்பளத்தை விட்டுட்டு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்ன சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. என்னடா இது ஒரு மாவட்ட செயலாளரை பற்றி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் என்று சொன்னால் கடந்த 32 வருடமாக தலைவருடைய அறிவுறுத்தலின்படி எதை சொன்னாலும் செய்து காட்டிய இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். எல்லாரும் சொன்னது ஒரு விஷயம், மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் நீ பேசும்போது பகுதி வட்டத்தை மறந்து விடாதீர்கள் அண்ணா, அவர்கள்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் இதுதான் ஒரு பாசம். நம்மளுடைய தளபதி குடும்பமாக நாம் எல்லோரும் இங்கு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம பேச்சில் பேசுறதுனால கை தட்டுறதுல அர்த்தம் இல்லை. நம்மளுடைய தலைவர் தளபதியை 2026 முதலமைச்சரா ஆக்குவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் AR-ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.